இந்த ஒரு விஷயம் தான் உங்களை உங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியே வர விடாமல் உங்களை ஸ்டாப் பண்ணுது. மோஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு ஒரு பெயின் ஃபீல் ஆகும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்டா இது நம்மளுக்கு வருது, இந்த பெயின் எனக்கு ஃபீல் ஆகக்கூடாது, ஏன் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். பட் அதை லாஜிக்கலாக யோசிங்களேன். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இடிச்சிக்கிறீங்க, இல்லை கீழே உங்களுக்கு அடிபட்டுடுது, கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் ஆகும் தானே. அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்க, ஏதோ ஒரு இடத்துல டிசப்பாயிண்ட் ஆகுறீங்கன்னா அந்த பெயின் கண்டிப்பாக இருக்கும் தான். ஸோ அந்த பெயின் ஏன்னா நம்மளுக்கு வருது, அது வரக்கூடாதுன்னு அதுலேருந்து ஓடாமல் அந்த பெயினை ப்ராசஸ் பண்ணுங்க. ஓகே ஃபைன், கஷ்டமாக இருக்குன்னா அழுதுங்க, தப்பே கிடையாது. இட்ஸ் நத்திங் ராங் க்ரைங் அபவுட் அ திங். ஆனால் ஒன்ஸ் அழுது முடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் திங்க், இந்த கஷ்டம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குது, இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அந்த விஷயத்த கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை இதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளால் நம்ம பாஸ்ட்டை மாற்றவே முடியாது. பட் உங்களை அண்ட் உங்கள் லைஃப்பை பெட்டராக கண்டிப்பாக மாற்ற முடியும். ஸோ மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணதை விட எதை மாற்ற முடியுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களை பெட்டராகுங்க, உங்கள் லைஃப்பை பெட்டராக்குங்க.